ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு மண்டே நமக்கான என்ட்ரி டார்கெட்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அதில் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு என்ட்ரி டார்கெட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்கான மெத்தட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. தட் மீன்ஸ் மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்குறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக, இதை விட முக்கியமாக நான் யோசிக்கிற இன்னொரு விஷயம் ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ ட்ரேட் மைண்ட் செட் அப்படிங்கிறத ஒரு பையர்ஸ் ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறவங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம். ஸோ அதனால அந்த விஷயத்தையும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸில் அதை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சேர்த்து சொல்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மண்டேக்கான இன்ட்ராடே பேஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவராலாக பார்க்கறது அப்படிங்கிறது ஆப்ஷன் பையிங். தட் மீன்ஸ் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான புரிதலோடு உள்ள வர்றாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் மணி. தட் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும், ஒரு என்ட்ரி எடுத்து ஒரே நாளுக்கு 1000 2000 ஈஸியாக நம்ம வந்துடும். நம்ம ஒரு சரியான லெவலை பார்த்து என்ட்ரியை போட்டால் போதும், நல்ல டார்கெட் வந்துடும். ஸோ சீக்கிரமாகவே பணக்காரன் ஆகிறதுக்கு, சீக்கிரமாக சம்பாதிக்கிறதுக்கு ஆப்ஷன் பையிங்கிறது ஒரு நல்ல மெத்தட் அப்படிங்கிறத நினச்சி தான் நிறைய பேர் உள்ளே வராங்க. நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர், ஐ மீன் நம்ம டெலிகிராமில் நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க கேட்டுன்னு இருக்காங்க, ஆப்ஷன் பையிங்கில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் எடுத்தால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன முக்கியமான விஷயமா கவனிக்க வேண்டியிருக்குன்னா, ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதில் ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அதை சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் ஒரே ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்ககிட்ட இருக்கு, அந்த ஒன்றை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அதுவும் கூட ஒரு ஒரு முறை அல்லது 2 முறை, இதுக்கு மேலே நீங்கள் அதை ஃபாலோ அந்த ட்ரேடே பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வரல அப்படின்னா நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். இப்படி எல்லாம் ஒரு கிளியரான பிளானிங்கும் மைண்ட் செட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க ஆப்ஷன் ட்ரேட்ல பையிங் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்ல வரேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக்ல நடந்த டீட்டெயிலும் சரி, லாஸ்ட் 2 டேஸா நடந்த மார்க்கெட் டைரக்ஷன் இருந்தாலும் சரி, லாஸ்ட் 2 டேஸ்ல நம்ம பார்த்த விஷயங்கள் இருந்து இதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, நான் எஸ்டர்டே ட்ரேடை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மொமெண்டம் அப்படின்னு நம்ம வந்து இன்டிமேட் பண்ணோம். ஸோ இது ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் என்ன பிரச்சனை இருக்குது? மொமெண்டம் சரியில்லை, டைரக்ஷன் சரியில்லை, ரிஸ்க் ரிவார்டு சரியில்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கான என்ட்ரி சரியா கிடைக்கல அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணணும். ஓகே, இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒன்று இதில் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா சரியான என்ட்ரியை கொடுத்து 1 or 2 ட்ரேட்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டவங்க, இன்னைக்கு இந்த இதில் வந்து என்னுடைய ரேஞ்ச் மூவ்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் எனக்கு தேவை அப்படின்னா, அவங்க 1 or 2 ட்ரேட் வந்து இந்த லெவல்ல பையிங்ல என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுனா அவங்களுக்கு ஈஸியா என்ட்ரி கிடைச்சிருக்கும், டார்கெட் கிடைச்சிருக்கும், புக் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இதை பண்ணல அப்படின்னாலும் நான் பிரேக் அவுட் என்ட்ரி தான் எடுப்பேன், ஆனா அதே நேரத்துல கிளியரா இருந்தா தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைச்சது, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டார்கெட்டும் கிடைச்சிருக்குது, இங்கேயும் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த 2 மெத்தடும் ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து ஸ்கேல்பிங் டைப்ல என்ட்ரியை பிளான் பண்ணி, ஸ்கேல்பிங் மீன்ஸ் மார்க்கெட்ல ஒரு 10 15 பாயிண்ட் புக் பண்ணிட்டாலே போதும்ட்டு போயிடுவாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு அது ப்ராஃபிட் மேல போக போக அதை புக் பண்ணாம அது இன்னும் வரும், மேல வரும் வரும்னு வெயிட் பண்ணி திரும்ப சாவல சீட் ஆகும்போது கீழே போகும்போது லாஸை பார்த்துட்டு பேனிக் ஆகி இந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியாம லாஸ் புக் பண்ணிடுவாங்க. ஓகே போதும் அப்படின்ட்டு மறுபடியும் மேலே போகும்போது அது பிரச்சனையாகி ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, நம்ம ஆப்ஷன் பையிங்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, ரிஸ்க் ரிவார்ட் பார்க்க மாட்டாங்க, கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவாங்க, நான் எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணியே தீருவேன் நினைப்பாங்க. ப்ராஃபிட் வந்தாலும்
புக் பண்ணிட்டு போறதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்க்கறது, லாஸ் ஆச்சுன்னா மறுபடியும் நியூட்ரல் ஆகிட்டு நம்ம வெளியில போயிடலாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான பயங்கரமா ஆசிலேஷன் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயமே இந்த ஆப்ஷன் பையிங்கான மைண்ட் செட்ல நம்ம இது சரியா இல்லை அப்படின்னா தான். ஆனா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி 2 என்ட்ரியோ ஒரு என்ட்ரியோ ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அவங்க டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கும் அதே மாதிரி தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் இங்கே ஃபார்ம் ஆச்சு இந்த லெவல்ஸ்ல. அதான் நம்ம இன்டிமேட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இன்னைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் போயிட்டு இருக்கு, இன்சைட் ரேஞ்ச் இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம இன்செட் பண்ணோம். ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியில ட்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? ஓகே, இப்போ இந்த இதை ரேஞ்ச் இன்னைக்கு மென்ஷன் பண்ணது, இந்த ரேஞ்ச் வந்து அப்செட் பிரேக் அவுட் ஆகல, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல டார்கெட் கிடைச்சது. அதே நேரத்துல பிரேக் அவுட் இல்லாம நான் ஸ்கேல்பிங் பண்றேன் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே போகும்போது அவங்களுக்கு பொருத்தமான பாயிண்ட் 1 to அதாவது 10 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியான லெவல்ஸ் தான் இங்கே டார்கெட் கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ இங்கிருந்து புக் பண்ணி கீழே வந்து என்ட்ரி எடுத்துட்டு அவங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தப்ப என்ன புரியுதுன்னா, நம்ம ஒரு பேஷனேட்டான என்ட்ரியை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு லாஸ் ரேஷியோ ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக இருக்கு, லாஸ் ரேஷியோ குறையுது. அது இல்லைன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த 2 நாள் நடந்த டீட்டெயில் மட்டுமே வச்சு சார்ட்டில் நம்ம அதை பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால என்ன சொல்ல வரோம்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையிங்கில் ஒரு கிளியர் பிளானிங் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி ஆகாதீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க. அது பெரிய அளவில் உங்களை மனசை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக தான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இதில் முக்கியம்னு நான் சொன்னதுக்கு அடிப்படையான காரணமே, இதுக்கு ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதுக்கு தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சொல்லணும்னு நினைச்சிருந்த விஷயம். ஏன்னா நம்ம நிறைய மெம்பர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ட்ரேடே கிடைக்கலனாலும் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த டீட்டெயில் ஷேர் பண்றோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நமக்கு இன்னைக்கு நடந்த டைரக்ஷன்ல நம்ம என்ட்ரி எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகுதுன்னு ஸ்கேல்பிங் பிளான் பண்ணி கால் எடுத்தோம். டார்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு புரியும் போது மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இந்த லெவல்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ல 24,600 அதுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா நம்ம புட்டுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுனு 24,450 வரைக்கும். ஸோ இது சூப்பரான டார்கெட். இந்த டார்கெட்டை நம்ம ஃபர்ஸ்டே மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல இருந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கான லெவல் வரும்போது அதிகமான டார்கெட்னு சொல்லி சிலது கொடுத்துட்டோம். அது எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல டார்கெட் தான், ஈஸியாக புக் ஆச்சு. இதுக்கப்புறம் ட்ரேட் ஆஃப் குவைட் பண்ணிட்டோம். ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. லாஸ்ட்ல இதுல அதே மாதிரி தான் மார்க்கெட்ல பிரேக் அவுட் ட்ரேடிங்கை பிளான் பண்றவங்க பிரேக் அவுட்டை மட்டுமே பாருங்க. ஸ்கேல்பிங்கோ ஸ்விங் வெறும் மற்ற எந்த மெத்தட்லையும் பிளான் பண்ண வேண்டாம். அதுக்கான எக்ஸாம்பிளாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டைரக்ஷன் நம்ம கீழே டவுன்ல வரணும் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம டவுன் பிளான் எடுத்தோம் புட்டுக்கான ஆப்ஷன்ல. அதுக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம கிடைச்சது. இது நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்ம எடுத்த கால்ஸையும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கோம், பாருங்க தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த டைரக்ஷன்லாம் பார்த்துட்டோம். ஆனால் மண்டே நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், இதுல இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. தட் மீன்ஸ் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்னமா இருக்கு, லோயர் டைம் ஃப்ரேம் என்னமா இருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பேஸ்ல பாக்குறது அப்படிங்கிறதுனால நம்ம லோயர் டைம் ஃப்ரேமே பார்க்கலாம். ஒரு பொசிஷன் ஸ்விங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஹை டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு காரணமே இன்ட்ராடேங்கிறதுனால தான். ஓகே, இப்போ கரண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,350 450, அது ரெண்டுமே வந்து சப்போர்ட்லாம். இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லப்போனால் இது ஒரு ஜோன் லெவல், இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இப்போ இந்த ஜோன் லெவல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 24,000, தட் மீன்ஸ் 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு 24,350 பிரேக் அவுட் ஆகும்போது. இது ஃபேக் பிரேக் அவுட்டா கிளியர் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது நம்ம இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் இல்லைன்னா அந்த பிளான்ல இருந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க.
ஓகே, மார்க்கெட்ல வந்து சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் டார்கெட்டா நாளைக்கு சப்போர்ட் ஆகும் பார்த்துட்டோம். ஆனால் இதில் வந்து ரெசிஸ்டன்ட் 25,550. ஸோ கிட்டத்தட்ட 550 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால் 700, 850. ஸோ இந்த ரெண்டு லெவல் ரெசிஸ்டன்ட். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பெரிய கேப் அப்லையும் சரி டவுன்லையும் சரி இல்லாத வரைக்கும் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் மீன்ஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் பிரேக் அவுட் ஏதோ ஒரு பக்கம் தான் பிரேக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கான பிளானை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பெரிய கேப் அப் ஐ மீன் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலாக ரெட் ஆகுது அப்படின்னு ஃபார்ம் ஆகுது, இல்லை க்ரீனாக இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சப்போர்ட் லெவல்லையே அங்கே பிரச்சனையாகும். ஏன்னா இங்கிருந்து மறுபடியும் அக்யூமுலேஷனுக்காக மேலே போகிறதும் இல்லைன்னா இந்த லெவலில் வந்து இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி கீழே இருக்கிறது அந்த மாதிரியான ட்ரைப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படி ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தால் இதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணுவோம். எந்த லெவல் பர்டிகுலராக 24,350 ரிவர்சல் புட் எடுக்கலாம், இல்லைன்னா 24,000 சப்போர்ட் எடுத்து கன்ஃபர்மேஷனில் கால் எடுக்கலாம். இந்த ரெண்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,530, 24,550, 4,700 இந்த ரெண்டு லெவல்லையுமே ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சலில் புட் எடுக்கலாம். பிரேக் அவுட்டில் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் காலுக்கு பிளான் பண்ணலாம். இது இந்த பேஸில் வந்து நம்ம மண்டேக்கான என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அதில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இது எப்படி காலுக்கும் புட்டுக்குமான என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதில் மேக்ஸிமம் அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிடுவோம். அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடந்த டைரக்ஷன் அனலைசிஸும் சென்டிமெண்டலாக நம்ம மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டையும் அடிஷ்னலாக சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.